ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜை அன்னைக்கு அம்மன் அழைப்பு எப்படி பண்ணுறது, பூஜை அன்னைக்கு நம்ம என்னென்ன வேலைலாம் வந்து செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் நேற்று கொடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, பூஜைக்கு முன்னாடி நாள் என்னென்ன மாதிரியான வேலைலாம் செஞ்சுக்கலாம், இல்லை ஒரு 1 வீக் பிஃபோர் என்னென்னலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்றது வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் இன்றைக்கி கூட வந்து இந்த பூஜைக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் இது மட்டும் இல்லாமல் எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படின்றதும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து பூஜை படம்லாம் வந்து ஆல்ரெடி தொடச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம். அந்த மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வாசனை வந்து அந்த பூஜை அறையே வந்து உங்களுக்கு வாசனையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன போடுறோம்னா பச்சை கற்பூரம் வந்து ஒரு குட்டி பீஸ் வந்து போட்டுக்கிறோம். அப்புறமா ஜவ்வாது இருக்கு இல்லையா, அந்த ஜவ்வாது வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து போட்டுக்கிறோம். நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கூட கலந்துக்கலாம், ரோஸ் வாட்டரும் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட போட்டுக்கலாம். அது போட்டாலும் இன்னும் நல்ல ஒரு வாசனை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஜவ்வாது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜவ்வாது, பச்சை கற்பூரம்லாம் வந்து நம்ம இந்த பூஜை பொருள்லாம் வாங்குறோம் இல்லையா, அங்கேயே கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ வந்து ரொம்ப நாள் வந்து அந்த ஸ்மெல்லும் வந்து பூஜை ரூம்லேயே இருக்கும். பச்சை கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பேக்கெட்டில் தான் கொடுப்பாங்க. அந்த பேக்கெட்லேயே வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலாம். ஸோ தட் சீக்கிரமாக வந்து கரையாமல் இருக்கும். அந்த நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு கரைஞ்சிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த கவர்லேயே போட்டு வச்சிங்கன்னா நிறைய நாள் வந்து அப்படியே இருக்கும். அந்த ஸ்மெல்லும் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைங்க மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மற்ற வேலைங்களும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் லிஸ்ட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டு போட்டு வாங்கியுமே வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறைய ஐட்டம்ஸ் வெளியே போய் வாங்குற மாதிரி இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் சிலது வந்து விட்டுருந்தேன். வாழை இலை வந்து கிடைக்கல. ஸோ அதுவும் வந்து வாங்குறதுக்காக வெளியே போகிற மாதிரி இருந்தது. வெளியெல்லாம் வந்து செம்ம டிராஃபிக்கு. ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் போல் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க அப்படின்னா டப்பு டப்பு டப்புன்னு நம்ம வந்து அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து வெள்ளி பூஜை சாமானுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கிறேன். பித்தளை பாத்திரங்களுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க போகிறோம் நம்ம. அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது வந்து ஒரு பிரசாதம் வந்து சாமிக்கு வச்சு நம்ம படைக்கணும். ஸோ அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதும் வந்து நீங்கள் முன்னாடியே யோசிச்சுக்கோங்க. நம்ம என்றைக்கு வந்து கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து நிறைய இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் அன்றைக்கி வந்து நீங்கள் சிம்பிளான பிரசாதம் ஏதாவது செஞ்சுக்கலாம். பாயாசம், சக்கரை பொங்கல் அந்த மாதிரி இல்லை, சுண்டல் கூட வந்து நீங்கள் வேக வச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் மட்டும் கூட காய்ச்சி கூட சாமிக்கு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து தீபாராதனை வந்து காட்டிக்கலாம். இதில் வந்து நான் காட்டுற மாதிரி தான், நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணுன்ட்டு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ தான். உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே வந்து நீங்கள் வந்து இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். சாமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்றைக்கி சாமிக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வச்சு நம்ம கும்பிட்டுட்டு மனசார வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வேண்டிக்கிட்டது எல்லாமே வந்து நடக்கும். இது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாத மாதிரி இருந்தது, ட்ரெயின் ஆன மாதிரி இருந்தது. ஆல்ரெடி வந்து இந்த சாத்துக்குடி இருந்தது. சரி அப்படியே அதை ஒரு ஜூஸ் போடுவோமே, ஜூஸ் போட்டு குடிப்போம், ஒரு எனர்ஜியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையும் வந்து அப்படியே சைட் பை சைடு வந்து ஓடிட்டே இருந்தது. வரலட்சுமி அம்மன் பூஜைன்றது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும் பண்ணுறோன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து இந்த வரலட்சுமி பூஜைன்றது வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். எனக்கு வந்து நல்லாவே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் இது வந்து பார்த்திங்கன்னா 4th ஆர் 5th இயர் வைக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு 4th இயர்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து வைக்க முடியாமல் போயிடுச்சு. பட் இப்போ வந்து திரும்பவும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அந்த வச்ச அந்த எல்லா வருஷமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்டெப் அஹெடாக தான் இருக்கா மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான். அது மட்டும் இல்லை, பட் இந்த பூஜையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி கொடுக்குது. நமக்கு வந்து ஒரு ஒரு புது எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ என் ஹஸ்பண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்ன வேலை கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி பூஜை சாமான் ஒரு 2-3 தட்டு மெயின் காமாட்சி விளக்கு இருந்தது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி கொடுங்கன்னா அவர் வந்து என்னை விட சூப்பராகவே வந்து தேய்ப்பார். அதனால் அது வந்து தேய்ச்சி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த வால் டெக்கரேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எதுவுமே வந்து பிளான்டு கிடையாது. இந்த டால் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வரலட்சுமி அம்மனோட அந்த சிலை கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் போய் வாங்கிட்டு வந்தேன். தனிஷ்கா தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னா.
நம்ம வந்து நெறைய விஷயங்கள் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாமி வந்து நமக்கு ஒரு ஒரு சைன் மாரி குடுப்பாங்க. ஸோ, அத வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஆசிலேஷன்லேயே இருந்தேன். எனக்கு வந்து இந்த டால் வச்சு வைக்கணுன்ற ஆசை இருந்துட்டே இருந்தது. பட் இந்த வருஷம் வைக்கலாமா? இல்ல நெக்ஸ்ட் இயர் வச்சுக்கலாமா? அப்டின்னே இருந்தேன். தனிஷ்கா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் என்ன சொன்னான்னா, "நம்ம இந்த இது வாங்கி வைக்கலாம்" அப்டின்னா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே ஏதோ ஒரு இண்டிகேஷன் வந்துருச்சு அப்டின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவள கூட்டிட்டு நான் கடைக்கு போயிட்டேன். அவளுக்கே புடிச்ச மாதிரியான இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டா. இதுதான் ரொம்ப புடிச்சிருக்குன்னா, நான் இத விட கொஞ்சம் ஒரு ஒரு சைஸ் பெருசு வந்து பார்த்துருந்தேன் அந்த சிலை. பட் இதுதான் வேணும்னா, கடையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம போய் வாங்குனோம் அப்படின்னா, ரேட் வந்து டபுள் மடங்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ நம்ம வந்து வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இல்ல நீங்க வந்து முன்னாடியே கூட ஒரு 1 இயர் இப்ப நமக்கு வரலட்சுமி பூஜை முடியுது இல்லையா? இது முடிஞ்சதுக்கப்புறம் போய் நீங்க வாங்கி வச்சுட்டீங்க நெக்ஸ்ட் இயர்க்குன்னா கூட, உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ரேட் கம்மியாவும் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாழை இலையில வந்து கீழ வந்து ஒரு மண வச்சுட்டேன். வாழை இலை வச்சு அதுக்கு மேல கோலம் போட்டு அரிசி வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விக்கிரகம் அந்த டால் வந்து வச்சிருக்கேன். இப்போ அதில தான் வந்து நம்ம தண்ணி ஊத்தி வந்து வைக்க போறோம். ஆல்ரெடி நான் வந்து வேற ஒரு வெள்ளி இதில தான் வந்து வைப்பேன் சொம்புல. அந்த சொம்புல வந்து வைக்கல. சரி இதிலயே வச்சிடலாம் இந்த வாட்டின்ட்டு மஞ்சள் வந்து போட போறோம். தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா, அதிலயே வந்து கொஞ்சம் குங்குமமும் வந்து போட போறோம். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. மஞ்சள் போடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. குங்குமம் போடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. சொன்னத நான் செய்றேன். எனக்கு ஆனா அதுக்கான அர்த்தம் தெரியல. தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோலயும் வந்து ஷேர் பண்றேன். அதிலயே வந்து கொஞ்சமா பச்சை கற்பூரம், அப்புறம் ஜவ்வாது, ஒரு 3 ஏலக்காய் வந்து நம்ம சும்மா அப்படியே கையிலேயே நசுக்கி போட்டோம் அப்படின்னா, நல்லாவே வாசனையா இருக்கும். இந்த தண்ணி இருக்கு இல்லையா? இந்த தண்ணி வந்து நமக்கு நெறைய நாள் அந்த வைக்க போற அந்த 3 டேஸும் வந்து எதுவும் ஆகாம இருக்கணும். கண்டிப்பா 3 டேஸ்ல எதுவும் ஆகாது. ஸோ நம்ம சாமிய வேண்டிட்டு இதில வந்து ஒரு சில்வர் காயின், ஒரு கோல்டு காயின், ஒரு காசு போட்டிருக்கேன். இந்த சில்வர் காயின், கோல்டு காயின் போடலன்னா கூட நீங்க வந்து காசு மட்டும் கூட ரூ. 1 காயின் கூட நீங்க வந்து போடலாம். இப்ப இந்த அதிலேயே வந்து வெத்தல பாக்கு வந்து நான் சாமிய வேண்டிட்டு அது உள்ள போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மா இல வச்சுட்டு அந்த கலசம் வந்து வச்சாச்சு. அதிலேயே வந்து வரலட்சுமி அம்மனோட முகத்த வந்து நான் கட்டி விட்டுட்டேன். ஸோ ஃபுல்லா கட்டி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே வந்து அந்த ஒரு அழகு வந்து ஆட் ஆயிட்டே வர்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விக்கிரகம் கூடவே வந்து அந்த சைட்ல வந்து லீஃப் மாரி வருது இல்லையா? ரெட் கலர்ல அதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ப்ளஸ் அம்மனுக்கு வந்து அந்த முடி வைக்கணுன்ட்டு தனிஷ்காவுக்கு வந்து ரொம்ப ஆசை. ஸோ அதனால அதையும் வந்து தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வரதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. டிராஃபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகம். இந்த மா இல, பூ கோக்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மாமியார் வந்து காலையிலேயே செஞ்சு வச்சுட்டாங்க. அதனால ஈவினிங் வந்து கொஞ்சம் பூஜைக்கு வந்து ஈஸியா இருந்தது. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து நெறைய வந்து இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ, அதனால வரலட்சுமி பூஜைக்கு வந்து எப்பவுமே நெறைய ஒர்க் இருக்கா மாரி இருக்கும். முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த தேங்காய் இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வீட்லேருந்து எனக்கு குடுத்த தேங்காய் தான். எங்க வீட்ல வந்து தென்னை மரம் இருக்கு. ஸோ, அதுலேருந்து வந்து ஒரு ஒரு 20 காய் கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. அதுலேருந்து வந்த தேங்காய் தான் என் ஹஸ்பண்ட் உரிச்சிட்ருக்காரு. அதுதான் வந்து நான் கலசத்துக்கும் வந்து வச்சிருந்தேன். ரொம்பவே நல்லா குண்டு குண்டா அழகா இருந்தது அந்த தேங்காய். ஸோ, இப்போ மா இலைலாம் கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ நீங்க பார்க்குறதெல்லாம் வந்து காலையில எடுத்த கிளிப்ஸு. ஸோ, அது அப்படியே மாறி மாறி இருக்கு. நான் அந்த அம்மன் அலங்காரம் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 6:00 மேல தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். கௌரி நல்ல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, 6:30 to 7:30. தேர்ஸ்டேக்கும் வந்து இதே டைமிங் தான். ஃப்ரைடேக்கும் வந்து இதே டைமிங் தான். ஸோ, இப்போ நீங்க இன்னைக்கு கும்பிடுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி சிம்பிளா வாசல்ல வந்து கிளீன் பண்ணிட்டு, கோலம் போட்டுட்டு, அம்மன் படத்தெல்லாம் தொடச்சிட்டு, பூ பழம்லாம் வச்சு கூட நீங்க வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். கலசம் வைக்கிறீங்கனாலுமே வந்து இன்னைக்கே நீங்க வச்சு கலசம் வச்சு கும்பிட்டுட்டு கூட, நீங்க வந்து தீபாராதனைலாம் காட்டி முடிச்சுட்டு கூட இன்னைக்கு ஈவினிங்கே வந்து நீங்க இத எடுத்து கூட நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். ஸோ, இது வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோலம் போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்து ஒரு தனி அழகு வந்துருச்சு. ஸோ, இப்போ வந்து எனக்கு நெறைய ஒர்க் இருந்ததால, அந்த பூஜா யூனிட் வந்து என்னால ஃபுல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ, ஃபர்ஸ்ட்டு அம்மன் அழைப்பு முடிச்சுருவோம் அந்த நல்ல நேரத்தில அப்படின்னு சொல்லிட்டு, புடவை, ப்ளவுஸு, வளையல் எல்லாமே வச்சுட்டு அம்மனுக்கு வந்து வெத்தல பாக்கு, பூ, பழம் இது மட்டும் வச்சுட்டு நான் வந்து விளக்கு ஏத்திட்டு நானு இது தீபாராதனை வந்து காட்டிட்டேன். பின்னாடி பேக்ட்ராப் டெக்கரேஷன் அப்புறமா வந்து சாமிக்கு நெறைய வாங்கின பழங்கள், ஸ்வீட்டு இது எல்லாமே வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு காலையில தான் வந்து வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபுல்லா வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பா வந்து டைமே கிடைக்கல. ஸோ, உருளி எல்லாம் டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே வந்து நாளைக்கு தான் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி வரவங்க
வரவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தாம்பூலம் கிட்ட தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து நான் வியாழக்கிழமை வந்து அம்மன் அழைப்பு வந்து பண்ணேன். இதே தான் வந்து உங்களுக்கு மெயின் பூஜைக்கும் நீங்கள் என்னென்னலாம் தாம்பூலம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வச்சு சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம் வந்து எத்தனை வகை பிரசாதம் வந்து செஞ்சு வைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து வரவங்களுக்கும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.